வணக்கம் நண்பர்களே. வேல்பாரி மேடை நாடகம் பத்தி ஒரு எபிசோட் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, அதுக்கு சீஃப் கெஸ்டா வந்தவங்க, இவங்களாம் நிறைய பேசியிருக்காங்க. அவங்களெல்லாம் நிறைய வீடியோ எடுத்திருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு ஷோ பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஏகப்பட்ட வேலை, என்னால டைமே ஒதுக்க முடியல வீடியோ பண்றதுக்கு. அதனால தான் இந்த டிலே, ஒரு வாரம் ஆயிடுச்சு, சாரி. சரி வாங்க, டிலே ஆனதாயிடுச்சு, வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த நாடகத்தை பார்க்க தயாரிப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் நிறைய சீஃப் கெஸ்ட்டை வர வச்சிருந்தார். அவங்க எல்லாரும் இந்த நாடகத்தை முழுசா பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த நாடகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அப்பவே மேடையிலேயே, நாடகம் முடிஞ்ச பிறகு மேடையில் பேசினாங்க, வாழ்த்தி பேசினாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். அதெல்லாம் இப்போ உங்க பார்வைக்காக வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த நாடகத்துல பங்கு பெற்ற நடிகர்கள் பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு 3 பேர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த 3 பேரை பத்தி உங்ககிட்ட பேசியே ஆகணும். காவியா கபிலரா நடிச்சாங்க இதுல. அவங்க இந்த நாடகத்தை பத்தி, இந்த நாடகத்துல அவங்க பங்கெடுத்துக்கிட்ட அனுபவத்தை பத்தி நம்ம நேயர்களுக்கு பரிமாறி இருக்காங்க, தகவல்கள் பரிமாறி இருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துருங்க. வணக்கம், என் பெயர் காவ்யா. நான் வந்துட்டு கபிலர் ரோல் பண்ணுறேன். எனக்கு இந்த கேரக்டர் எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் ஆடிஷன்ஸ் வச்சாங்க. அந்த டைமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய ரோலை வந்து எனக்கு கொடுப்பாங்க அப்படின்றது வந்துட்டு எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு இதுதான். ஏன்னா அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கபிலர் வந்துட்டு ஒரு ஃபுல் சீனுக்குமே, அதாவது 44 சீன்ஸுக்குமே அவர் வரணும். அந்த ஒரு நம்பிக்கை என் மேலே வச்சு இவ்வளோ தூரம் என்கிட்ட கொடுத்ததுக்கு வந்துட்டு பெரிய பெரிய நன்றி என்னோட ராணி மேம்க்கு தான் மெயினாக நான் சொல்லணும். இது மூலயமா வந்துட்டு நான் என்னோட டேலண்ட்டை வந்து என்னோட இதில் ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதனால எனக்கு வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட வந்தது. லைக் நான் நிறையா இதில் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து நடிக்கிறீங்களா, உங்களால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் வேர் ஐ கேன் எக்ஸ்ப்ளோர் மை டேலண்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹவ் கம் டு மீ. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு என்னோட மேம்க்கு தான் நான் மெயினாக சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணியே கொடுத்தது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ராணி மேம். அண்ட் தென் மை ப்ரொடியூசர் சார், அவர் வந்து பரத்வாஜ் சார். ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் எனக்கு எப்போவுமே. எங்கே போனாலுமே வந்துட்டு இவ வந்து கபிலராக நடிச்சிருக்கா, இதை பெண்ணை இவ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி நல்லா மோட்டிவேட் பண்ணுவார், நல்லா சப்போர்ட் கொடுப்பாரு. அதே மாதிரி எங்களோட இதுக்கு வந்து மியூசிக் போட்டவர் ராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ அவர் வந்துட்டு எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்காக வந்துட்டு டே அண்ட் நைட் பார்க்காம உழைச்சி எங்களுக்காக மியூசிக் போட்டு ஒரு சினிமேட்டிக் ஃபீல் கொண்டு வந்தது அவர் தான். ஸோ எல்லாருக்குமே எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களோட ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி எங்க கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லி இந்த நேரத்தில் வந்துட்டு என்னோட இதை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. அடுத்து பூரணி, அவங்க தான் நீலன்ற கேரக்டரை நடிச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த நாடகத்தை பத்தி, அவங்களுடைய அனுபவங்களை பத்தி அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. வணக்கம், என் பேர் பூர்ணி. நான் ஆக்சுவலாக இந்த ட்ராமாவில், வேல்பாரி ட்ராமாவில் வந்து நீலன் அப்படின்ற கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இது ஆக்சுவலாக 3 தடவை நாங்கள் ஸ்டேஜ் பண்ணிட்டோம். இது 4ஆவது தடவை. அண்ட் ஃபஸ்ட்டு தடவை மேம் வந்து ஸ்கிரிப்ட் வந்து இந்த மாதிரி நாங்கள் வேல்பாரிக்கு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேம் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்து நீ தான் நீலன் கேரக்டர் பண்ணுறோன்னையும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக பார்த்தேன். ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் போட்டிருந்த போது நான் தான் வந்தியத்தேவன் கேரக்டர் பண்ணியிருந்தேன். மேம் சொன்னாங்க அதே மாதிரி கேரக்டர்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து ஆக்டிங் மேலேயும் சரி, நாடகத்து மேலேயும் சரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இது மூலயமா என்னோட இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதுக்குள்ளே வந்தேன். இன்னொன்று, என்னோட துறை வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ். எம்காம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் தான் படித்தேன். அண்ட் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரி தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் தமிழ் மேலேயும் ட்ராமா அப்படின்ற ஒரு விஷயத்து மேலேயும் நாடகம் ஆக்டிங் மேலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. இது மூலயமா எனக்கு இது ஒரு சான்ஸாக இருந்தது. ப்ளஸ் என்னோட தனிப்பட்ட ஸ்கில் என்ன அப்படின்றது வந்து இது மூலயமா நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இந்த ட்ராமாவில் வந்து எனக்கு நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஐ வுட் பி சிங்கிங், ஐ வுட் பி டான்ஸிங். அண்ட் எனக்கு வந்து மேரேஜ் சீன்ஸ் அண்ட் நிறைய பேரோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருந்தது.
ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. அண்ட் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமான்றதுனால அதுலேயும் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் மேம்க்கு ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மோரோவர் என் காலேஜ், என்னோட டிபார்ட்மெண்ட் அண்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட், தமிழ் மேம் எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை. தேங்க்யூ. அடுத்து ஸ்ருதி. அவங்க தான் இந்த வேல்பாரிங்கிற டைட்டில் ரோல்ல நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய அனுபவங்களையும் கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ருதி. நான் வந்து வேள்பாரி இந்த நாடகத்தில் வந்து பாரியாக நடிக்கிறேன். என்ன வந்து வெறும் ஹைட்டுக்காக மட்டும்தான் நான் இந்த ரோலில் செலக்ட் பண்ணாங்க என்னுடைய இயக்குனர் ராணி மனோகரன் மேம். அண்ட் வந்து இந்த வேள்பாரி பற்றி எனக்கு ரொம்ப நிறையா தெரியாது, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டது தான். அதுக்கப்புறம் போக போக நிறையா இந்த நாடகம் நடிக்க நடிக்க படிக்க படிக்க ரொம்ப இப்படி ஒரு பெரிய வீரன், அந்த ஒரு மனிதன், அந்த ஒரு இது வந்தது, ஒரு தனி மரியாதையும் வந்தது. அண்ட் இது பண்ண பண்ண எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது இவ்வளோ பெரிய ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் வந்து எங்களுடைய ப்ரொடியூசர் பரத்வாஜ் சாருக்கும் கல்லூரிக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. இந்த நாடகத்துக்கு வேடராஜா அப்படிங்கிறவர் தான் இசையமைச்சிருந்தாரு. 2 பாடல்கள், அருமையான பாடல்கள் இசையமைச்சிருந்தாரு. அண்டு பிஜிஎம் நிறைய போட்டிருந்தாரு. அவருடைய அனுபவங்களையும் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அதையும் பார்த்துருக்கேன். கீத் பிரியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வேள்பாரி நாடகமானது இப்போ 4th டைம் குரோம்பேட் கல்ச்சுரல் அகாடமியில் ப்ளே பண்ணுறோம். இதை டைரக்ட் பண்ண ராணி மேடம் வந்து இதுக்காக நிறையா உழைச்சிருக்காங்க. அது இல்லாமல் சஷன் காலேஜ் கேர்ள்ஸு இவங்க எல்லாருமே அவங்களுடைய உச்சரிப்பு நல்லா சூப்பராக இருக்கும். அவங்க நடிக்கிற நடிப்பு மற்ற ஆடியன்ஸு, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் நடிக்கிறத விட இவங்க நடிக்கிற நடிப்பு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த வேள்பாரி ட்ராமாவுக்கு மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலி நாங்களே ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதுக்காக மியூசிக்ஸ், சாங்ஸ் எல்லாமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு எங்கள் காலேஜ் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிச்சு. நான் சோஷன் காலேஜில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ட்ராமாவில் எனக்கு பெருசாக புரிதல் இல்லை அப்படின்னாலும் ராணி மேம் வந்து எனக்கு நிறையா எப்படி பண்ணணும், அதனுடைய கதைக்களம் என்ன அப்படிங்கிறது நிறைய எனக்கு புரிய வச்சாங்க. அதை பேஸ் பண்ணி என்னால் நல்லபடியாக மியூசிக் பண்ண முடிஞ்சுது. ஸோ மியூசிக் மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் ரைட்டிங், டைலாக் டெலிவரி, டைரக்ஷன் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போது 4th டைம் நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம் இந்த ட்ராமா. அடுத்து 5th டைம் நாரதகான சபாவில் 5th டைம் வந்து இந்த வேள்பாரி நாடகமானது அரங்கேற்றப்படுகிறது. இதுக்கு ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் நாங்கள் என் காலேஜ் சங்கர்லால் சுந்தர்பாய் சஷன் ஜெயின் காலேஜ் முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எங்கள் ஹெச்ஓடி மேம் உமாராணி மேம் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் ராணி மேம் அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு டைம் எனக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி நிறையா யூடியூப் சேனல்ஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸு, ஆல்பம் சாங்ஸ் அப்படி இப்படின்னு பண்ணியிருந்தாலும் இந்த வேள்பாரி நாடகத்துக்கு நான் இசையமைச்சது ஒரு பெருமையாகவே நினைக்கிறேன். அது வந்து ஒரு நல்ல ஒரு நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் இந்த இசையை சேர்த்துருக்கு. ஸோ அதனால் அடுத்து 5வது ட்ராமா ரொம்ப நல்லா வரணும். அதே போல் அதுக்கு நிறையா விஐபிஸ் வரணும், நிறைய பேர் அதை பற்றி பாராட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வேள்பாரி டைட்டில் தீம், வேள்பாரி லவ் டியூயட், வேள்பாரிக்கு இருக்கக்கூடிய அகுதை தீம் மியூசிக், காலமன் தீம் மியூசிக், நாகர் தீம் மியூசிக், இந்த மியூசிக்கெலாம் ப்ரொடியூசர் சார் பரத்வாஜ் சார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் நாங்கள் கம்போஸ் பண்ணும்போது அதை கேட்டார். கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சார் இது நல்லா இருக்குது, இந்த சாங்ஸ் எல்லாம் வச்சு, இந்த மியூசிக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு ஆடியோ லான்ச் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் வந்து நம்ம நாடகத்துறையில் வந்து பெருசாக ஆடியோ லான்ச் அப்படின்னு பண்ணது கிடையாது, ட்ரெய்லர் லான்ச் பண்ணது கிடையாது. நம்ம வந்து ஏன் ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் லான்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வேள்பாரியினுடைய ப்ரொடியூசர், வேள்பாரி நாடகத்தின் ப்ரொடியூசர் திரு பரத்வாஜ் சார் தான் வந்து இதுக்காக ஆடியோ லான்ச் நம்ம கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச் ஒன்று இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கே ட்ரெய்லர் லான்ச் பண்ணாங்க. இதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ் சார், வீரமணி சார், திரு அஜயன் பாலா சார் அவங்க எல்லாமே வந்து இதுக்கு சிறப்பிச்சாங்க.
ஸோ அவங்களாம் பார்த்துட்டு ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது, சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து பாராட்டினாங்க. இது எல்லாத்துக்கும் திரு பரத்வாஜ் சார் தயாரிப்பாளர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமான நபர் கேப்டன் சி ராணி மனோகரன், அவங்க இந்த நாடகத்தை பத்தி என்ன பேசியிருக்காங்க பார்த்துடலாமா? வணக்கம், என்னுடைய பேர் முனைவர் ராணி மனோகரன். நான் ஸ்ரீ சங்கர்லால் சுந்தர்பாய் சஷுன் ஜெயின் மகளிர் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக கடந்த 16 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைய வேள்பாரி நாடகம் எங்களுடைய 4வது மேடையேற்றம். இந்த வேள்பாரி எதனுடைய தாக்கம் என்றால், சு வெங்கடேசன் ஐயாவினுடைய வேள்பாரி நாவலை படித்து பாரியின் மீது கொண்ட பற்றினாலும், பாரியின் மீது கொண்ட அந்த ஒரு ஆர்வத்தினாலும், இயற்கையாளன் பாரியின் மீது கொண்ட மிக பெரும் புரட்சி செய்த, இயற்கையில் மிக பெரும் புரட்சி செய்த, இயற்கையை பாதுகாக்க போராடிய ஒரு மாவீரனின் கதையை நாடகமாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலேயே எழுத்தாளர் சு வெங்கடேசன் ஐயாவின் நாவல் வேள்பாரியை நான் நாடகமாக்கியுள்ளேன். முதல் முறையாக அரங்கேற்றம் செய்த பொழுது அவரே வந்திருந்து வாழ்த்தியது எங்கள் அனைவருக்கும் மிக பெரும் பெருமையாகவும் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவும் இருந்தது. இதுவரை 3 நாடகங்களை மேடையேற்றியுள்ளேன். இதே வேள்பாரியை இப்பொழுது 4வது முறையாக இந்த குரோம்பேட் கல்ச்சுரல் அகாடமியில் மேடையேற உள்ளது. இந்த வேள்பாரி நாடகத்திற்கு எனக்கு வாய்ப்பு தந்தவர் ஸ்ரீ அன்னை கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் திரு பரத்வாஜ் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். ஏற்கனவே தயாரிப்பாளர் பரத்வாஜ் ஐயா அவர்கள் எனக்கு பொன்னியின் செல்வன் என்ற ஒரு நாவலை நாடகமாக்க முன்வந்து வாய்ப்பளித்து 2 முறை நாரதகான சபாவில் கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் 6 மற்றும் 8ஆம் தேதிகளில் 2 முறை அரங்கேற்றியுள்ளேன். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது வேள்பாரி அரங்கேற்றம் நடைபெற்று வருகிறது. இது 4வது முறை. மேலும் எங்கள் கல்லூரி இதற்கு மிக பெரும் ஊக்கத்துணையாக எனக்கு இருந்து வருவதால் என்னால் தொடர்ந்து இந்த துறையில் பயணிக்க முடிகிறது. நான் ஒரு துறை பேராசிரியராக இருப்பினும் என்னுடைய மாணவிகளின் ஆர்வத்தினாலும் அவர்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதினாலுமே இந்த ஒரு நாடகத்தை என்னால் செவ்வனே செய்து முடிக்க முடிகிறது. இதை தாண்டி இந்த நாடகம் இன்னும் பிரம்மாண்டமாக மிக அழகாக மேடையேறுவதற்கு மிக முக்கிய காரணம் இதன் இசை பின்னணியும் காட்சி பின்னணியும். அதை எனக்கு செய்து தந்தவர் திரு வேடராஜா ஐயா அவர்கள் இதற்கு மிகச்சிறந்த முறையில் காட்சி வடிவமைப்பு, மிக பிரம்மாண்டமான காட்சி வடிவமைப்பு, அதே நேரத்தில் அழகான பாடல்களை எனக்கு கொடுத்து, இசைகளை எனக்கு கொடுத்து, அந்த இசை வடிவத்தில் இன்னும் வேள்பாரி மிக அழகாகவே நடைபெற்று கொண்டு வருகிறது. இப்படி ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். வேள்பாரி இது 4வது முறை மட்டுமல்ல, இன்னும் பல மேடைகள் என காத்திருக்கிறது. அந்த வகையில் நான் எங்கள் தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும். என்னுடைய கல்லூரி தாளாளருக்கும், கல்லூரி நிர்வாகத்தினருக்கும், எங்கள் கல்லூரி முதல்வர் முனைவர் சா பத்மாவதி அம்மையாருக்கும், துணை முதல்வர் சா ருக்மணி அம்மையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் மாணவ கண்மணிகளின் ஊக்கத்தினாலும் அவருடைய ஒத்துழைப்பினாலும் மட்டுமே என்னால் இப்படி மேடையேற்ற முடிகிறது. அனைவருக்கும் நன்றி. இந்த நாடகத்தினுடைய தயாரிப்பாளர் என் அருமை தம்பி பரத்வாஜ் அவர்கள் சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுவும் உங்கள் பார்வை. என்னோட பேர் பரத்வாஜ் ஸ்ரீனிவாசன். இது ஆக்சுவலாக என்னோட 3வது படைப்பு. ஃபர்ஸ்ட் படைப்பு வந்து புரந்தரதாசன் ஒரு ட்ராமா பண்ணோம். செகண்ட் வந்து பொன்னியின் செல்வன் பண்ணோம். இது 3rd வேள்பாரி. செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் வச்சு பண்ணியிருக்கோம். எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, சஷன் ஜெயின் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே லேடிஸு. ப்ளஸ் இந்த வேள்பாரி வந்து இது இப்போ நம்ம போடுறது வந்து 4வது ஷோ குரோம்பேட் கல்ச்சர் அகாடமி பண்ணுறோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் 24ஆம் தேதி நாரதகான சபாவில் டேட் கொடுத்துருக்காங்க. யார் நடத்துகிறாங்கன்னா வைஜி மைத்ரன் சாரும் அப்பாஸ் கார்த்திக் சாரும் நேற்று சேர்ந்து நடத்துகிறாங்க. ப்ளஸ் வந்து என்ன நண்பர்களே, வீடியோ எப்படி பிடிச்சிருந்ததா? மீண்டும் வேறொரு வீடியோல
உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய்.